இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் உனக்கு எங்க சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? நீ உயிரோட இருந்தா தானடா இதுக்கப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணுவ. சாவடிச்சிட்டா கர்ணா வேணாம். டேய் விடுறா. டேய் வேணான்னு சொல்றல்ல, விடு. இப்ப நீ இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான். சட்டப்படி போனா இவனுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கும். அதான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டா இருக்கும். சட்டப்படி தண்டிச்சா மட்டும்தான் தப்பு பண்றவனுக்கும் ஒரு பயம் வரும். அதை விட்டுட்டு இப்படி கொலைக்கு கொலை, பழிக்கு பழின்னு ரவுடித்தனம் பண்ணி தெரிஞ்சா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீ அவசரப்பட்டு அவனை நீ கொலை பண்ணனா இது பெரிய பிரச்சனையாகி சித்ராவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. அவனை விட்டுரு. ஆமா கருணா, சார் சொல்ற மாதிரி இவனுக்கெல்லாம் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இவனை மாதிரிலாம் வெளியில சுத்திட்டு திரியிற எல்லாருக்கும் பாடமா இருக்கும். இப்ப வேண்டாம், விட்டுரு. இவனை போலீஸும் கோர்ட்டும் பாத்துக்கும். பாய் சார், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாமா. கர்ணாவுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். டேய் கர்ணா, உனக்கு இப்ப கல்யாணமாகி ஒரு லைஃப் இருக்குடா. நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. இப்போ நானும் என் டீமும் சித்ராவையும் உன்னையும் காப்பாத்திருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் உன் ஒய்ஃப் மட்டும்தான். என் வாழ்க்கையில இப்படி ஒரு துணிச்சலான பொண்ண நான் இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்லடா. இதான் முதல் டைமா பாக்குறேன். டேய், இந்த மாதிரி கேசஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஆனா உன்னோட ஒய்ஃபுக்கு இது எல்லாமே புதுசு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் பதட்டமே படாம நல்லா போல்டா இருந்து உன்னையும் சித்ராவையும் காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்தோட கஷ்டப்பட்டாங்க. டேய், நீ உண்மையிலே லக்கி தான்டா. உனக்கு சரியான மேட்ச் இவங்க மட்டும்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபோன் பண்ணதும் எங்களுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து சித்ராவையும் கருணாவையும் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் இவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. வரேன். டேய் எந்திர வாடா. ஐய், ஏய்